guys, நம்ம எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மாடி ஒரு வீடியோ. எப்படியும் ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கும். கரெக்டாக ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அந்த வீடியோவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக ஒன்று வரும். எப்படி 2 பார்ட்டாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நீங்கள் தம்ப்நெயில கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேன். என் மைண்ட் எப்படி வேலை செய்யுதோ அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்லோட் பண்ணுறேன்னு. பட் கண்டினியூஸாக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் அப்படியே லைனாக ஒவ்வொரு வீடியோஸாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் எப்பவும் போல தான் சொல்கிற மாதிரி தான் நிறைய வீடியோஸ் யோசிச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நடந்திருக்கு. வீடியோஸ் எல்லாம் வராது அப்படின்னு நினச்ச இதில் ஒரு வீடியோஸ் மட்டும் பூம் ஆகி என்ன சொல்கிறது, அப்படியே பொங்கி எழுந்துருச்சு நம்ம ஒரு வீடியோ மட்டும். ரொம்பலாம் பொங்கலிங்க, லைட்டாக புஷ்குன்னு பொங்கிட்டு மறுபடியும் அமர்ந்துருச்சு. புஷ்வானை இப்படி சின்ன புஷ்வானை, ஓரளவுக்கு புஷ்வானை பெரிய புஷ்வானை வைப்போம், சருன்னு போயிட்டு போகும்னு நினைப்போம் ஹைட்டுக்கு. ஆனால் போயிருக்காது, கொஞ்சம் தூரம் போயிட்டு அமர்ந்துடும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனல் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா வெயிட் லாஸுக்கு டயட் ஃபுட்ஸ் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு 8 to 9 மந்த்துக்கு முன்னாடி. அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது 1K மேலே தாண்டி போயிட்டுருக்கு. 1K தான் அடிச்சிருக்கு. அதான் சொன்னேன், பெரிய புஷ்வானை வச்சுட்டு சின்னதாக பொங்கிட்டு விடுமே, அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ நடந்திருக்கு. பட் இனிமே நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி அப்படியே ஒரு சில வியூஸ்லாம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே அதிகமாகிற சமயத்தில் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாவாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி நடக்கட்டும். எப்படியோ ஒன்று நடந்தால் சரி, நம்ம சேனலும் க்ரோ ஆனாலும் சரி, நான் அதில் தான் இருக்கேன். எப்படியா ஒன்று நம்ம சேனல் ஓரளவுக்கு க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு பட்சத்துக்கு எனக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து வர ஒரு கொஞ்சம் மணியை வச்சுட்டு உங்களுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலாம். இப்போ ஏன்னா கண்டினியூஸாக என் வீடியோஸ் இப்போலாம் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலைக்கு அப்படின்னு போகிறதுனால இங்கே இருக்கிற வீடியோஸை பார்க்க முடியறதில்லை யூடியூப்பை. ஏன்னா அங்கே போயிட்டு வரதே கொஞ்சம் டிஃபிகல்ட். போயிடுவேன் காலையில் 9 மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னா நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன். அதுக்கப்புறம் அது பண்ணுறதுக்கு டைம் சரியாக போயிடும். கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து வீடியோ ஷூட் பண்ணுறது. இனிமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கான டைம் இது பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண முடியும் லாக்டவுனில் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஒரு சில விஷயத்தை யோசிச்சு வச்சுருக்கேன். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பார்க்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வராமையாக போயிடும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வர இது போயிருக்கு. அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோஸுமே இதே மாதிரி ரீச் ஆக அப்படியே இப்போ 1K ஒரு வீடியோ ரீச் ஆகிருக்கு. அடுத்து 2K 3K 4K 5K 6K அப்படி போய் அப்படியே ஒரு 1 மில்லியன் நம்ம அடிப்போம். ட்ரெண்டிங் நம்பர் 1லாம் நம்ம வருவோம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வளவளன்னு நம்ம ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக பேசினனால இப்போ என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில வச்சிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிப்ளிகேஷன் சிஸ்டம், அதாவது சொட்டு நீர் பாசனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் நம்ம கிட் வாங்கியிருக்கோம். அதாவது வீட்டுக்கு தோட்டத்து லெவல் கிடையாது, பெரிய லெவலெல்லாம் கிடையாது, வீட்டுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா திடீர்னு ஒரு ஐடியா தோணிகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, நிறையா மெத்தட்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். காசு கட்டிங்கெல்லாம் பண்ணி லிமிட்டடான ப்ரைஸில் எப்படியோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதெல்லாமே எதுவுமே கை கொடுக்கல. அப்புறம் கடைசியாக தான் ஒரு சில வீடியோஸெல்லாம் பார்க்கும்போது இதுலேயே டிப்ளிகேஷன் சிஸ்டமே ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதாவது ரேட் கம்மியாகவே இருக்குது அப்படிங்கும் பட்சத்துக்கு நான் யோசித்தேன். அப்புறம் ஒரு சில வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன், ரேட் கம்மியாக இருக்குது, எப்படிடா பண்ணுறது, ரேட்டு வேறு கம்மியாக இருக்குது பட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. கவர்மெண்ட்டில் 700க்கு தராங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் அதில் வாங்கலை.
சரி கவர்மெண்ட்லேயே 700 தராங்க, அப்போ இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் போல், ஈக்குவலாக தான் இருக்கும், சரி பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டேன். அதோட லிங்க் வேணால் நான் தரேன். நான் வந்து 30 பிளான்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதே உங்களுக்கு 10, 20, 30, 50 அந்த மாதிரி இருக்குது. பிளான்ட்ஸுக்கு எல்லாமே இருக்குது. அப் டு 100+ வரைக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா 30 பிளான்ட்ஸுக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு மேலே செடியெல்லாம் வச்சுருக்கோம், அந்த செடிக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு வந்து பூமாச்சு, இது சரி பொறுமையாக வாங்கிக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இது வந்துச்சு, உதயம் தோணுச்சு. ஒருத்தரோட மறைவுக்கு பின்னாடி ஒரு உதயம் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் விவேக் சார் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு உதயம் தோணுச்சு. இது நம்ம எப்படியாச்சும் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்கணும், மரம் வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமே நல்ல விஷயம்தான். பட் எங்கள் ஏரியாவில் மரம் வைக்க முடியும், பட் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. டெய்லி நான் போய் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற இடங்கள் அதே மாதிரி தான், கொஞ்சம் எல்லாமே நெருக்கடியான இடங்கள், அதிகமாக மரம் வைக்கவும் முடியாது. அதனால் எங்கள் வீட்டுக்கு மேலே என்னென்னலாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். செடி அதிகபட்சம் நாங்கள் செடி வச்சுருக்கோம். செடி தான் அதிகமாக இருக்குது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில மரம் வைக்கலான்ட்டு இருக்குது, ஐடியா இருக்குது. மாடி மேலே ஏதாச்சும் ஒரு மரம் வளர்க்க முடிஞ்சு அப்படின்னு பட்சத்துக்கு இந்த மரத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பட் இப்போ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை, ரோஸ் செடி இருக்கும், அதுக்கப்புறம் வெந்தயம், அந்த மாதிரி கொஞ்சம் மூலிகை செடிகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு சில செடியும் நம்ம வந்துட்டு அடுத்து வந்து வாங்கவும் போகிறோம். அடுத்த வீடியோ வந்து அதை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நான் வாங்க போகிறோம். அது என்னென்ன மாதிரியான இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். என்ன செடி வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். போவேன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் போவேன். என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்துட்டு அந்த பாக்ஸ் வந்து ரிசீவ் ஆனது. ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணும்போது இந்த பாக்ஸ் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதுதான் நான் வந்துட்டு எங்களும் அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதை டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது லைட், அதெல்லாம் அதான் வந்துட்டு இதில் வந்து அடிக்குது, அதனால இப்படி வேறாக இருக்குது. ஓகே, லைட்டை வந்துட்டு நமக்கு கிளாஸ் வந்து கம்மியாகிடும். இந்த பாக்ஸ் தான் ஆல்ரெடி வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க, நான் சொல்லவே இல்லை. அதனால் நானே அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஆர்வ குளத்தில் அது எங்கள் அம்மாவும் கொஞ்சம் பண்ணிட்டாங்க. அதனால் ஈஸியாக போச்சு. அதனால் டக்கு பண்ணி பிரிச்சிடலாம். டேப் அடிச்சு வச்சுருக்கேன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எது மங்கன்னு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய பைப் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, மெயின் லைன் வந்துட்டு இதில் தான் போகும். வாட்டர் வந்துட்டு இதெல்லாம் சர்க்குலேட் ஆகும். இதில் தான் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி நம்ம வந்து எடுப்போம். அதனால் இது வந்துட்டு மெயின் லைன். இது ஒரு 15 மீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வச்சிடலாம். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம். அங்கே இது அப்படியே இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா, செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டர் லைன். இந்த ஃபீல்டர் லைன் ஏன் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த மெயின் லைனில் வந்த மாதிரி தான் வந்துட்டு சுற்றி கொடுத்தாங்க. பட் நான் பிரிச்சனால மறுபடியும் திருப்பி சுற்றும்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இதை வந்து ஃபீடர் லைன், இதையும் வச்சலாம். இதுவும் 15 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. 15 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸாப்டேட் இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்லான் டேப். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சில விஷயத்தில் யூஸ் ஆகும் டப்லான் டேப். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்துட்டு அந்த கனெக்டிங் பைப்ஸு, ஃபீடர்ஸு எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டாப் பேங்கில் வச்சுக்காங்க. ஏதாவது தனித்தனியாக வச்சுட்டு டாப் பேங்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். டக்குன்னு பிரித்து வச்சுட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டாப் பேங்க். ஓகேங்களா? லைட்டு வேணுமா? ஓகே, இதுதான் வந்து நம்ம வந்து டாப் ஆங்கில் நம்ம காமிச்சிருக்கோம். என்னென்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மெயின் பைப் அதை காமிச்சிருப்பேன். மெயின் லைன்லேருந்து வர பைப்பு, அதுக்கப்புறம் ஃபீடர் லைன் பைப்பு, அப்புறம் டஃப்லான் டேப் நம்ம கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏதாச்சும் பைப் இந்த கனெக்டர்ஸ் ஏதாச்சும் லூஸாக இருந்தால் அதை கனெக்டர்ஸில் அடிச்சுட்டு நம்ம இந்த போடுறதுக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எண்டு கப் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லாஸ்ட் எண்டில் வந்துட்டு தண்ணி வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்டு கப் இதில் இப்படி தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இது லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன சொல்கிறது, அசம்பிள் பண்ணும்போது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடர், இதெல்லாம் வந்துட்டு ஃபீடர் தான் நம்மளுக்கு சொட்ட தண்ணி வந்து வரும். அது வந்துட்டு இந்த ஃபீடர் பைப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஃபீடர் பைப்பு வந்துட்டு இந்த மெயின் பைப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர் வந்து இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செடியில் குத்தி வச்சுருக்க அந்த ஃபீடர் வந்துட்டு கீழே போடாமல் இருக்கணும், செடியை
கொஞ்சம் மேலாப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கை. இன்னொரு மாடல் இருக்குது, இந்த ஸ்டிக்கே அப்படியே ஜாயிண்ட்டாக இருக்கும். இந்த ஃபீடரை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பைப்லேருந்து எடுத்துகிட்டு இந்த இதில் வந்துட்டு ஒரு கனெக்டர் மாதிரி இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். டபுள் சைடு வந்துட்டு அப்படியே சொட்டும், 2 சைடு வந்துட்டு அப்படியே சொட்டும். அது ஒரு மாடல் இருக்குது, அது நான் முடிஞ்ச இந்த இடத்துல வந்துட்டு நான் வீடியோவில் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது 2 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம டேப்லேருந்து மாட்டி லைன் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இவங்களே கொடுத்து நான் வாங்கணுமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், பட் இவங்களே கொடுத்துட்டாங்க, நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்ச். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் பைப்பில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு இதை வந்துட்டு மாட்டுறதுக்காக, இந்த கனெக்டர் வந்து மாட்டுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்டர்ஸ் என்னது LTA ஸ்ட்ரைட் கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட் வால்ஸ். இது வந்துட்டு ஒவ்வொரு நம்ம நிறைய ரோஸ் வச்சுருக்கோம் செடி, அதில் வந்துட்டு ஒவ்வொரு ரோக்கு தனித்தனியாக எனக்கு கேட் வால் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கேட் வால் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இந்த லைனுக்கு இவ்வளோ நம்மளுக்கு வாட்டர் போதும், இந்த லைனுக்கு இவ்வளோ வாட்டர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த கேட் வால் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நம்மளுக்கு கூட முழுக்கில் வந்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்துடும். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸும் உங்களால் வந்துட்டு டக்குன்னு பார்க்க முடியும். ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வீக்லி நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கருப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க. லைட்டை இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கருப்பு இதாகிடும், ஓகேங்களா. இனிமேல் டெய்லி வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். டெய்லி வீடியோஸுங்க வீக்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ரெகுலராக. பாருங்கள், நம்ம சேனலை நீங்கள் தான் க்ரோ பண்ணணும். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு பட்சத்துக்கு நம்ம சேனலும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் ஆகும். அதே சமயம் எல்லாருமே வீட்டுக்கிட்ட நிலம் இருக்குது, கொஞ்சம் காலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மரம் வைங்க. 1 கோடி மரம் தான், அதை ஆல்ரெடி 30 லட்சம் மரம் நட்டாங்க. மிச்சம் ஒரு 70 லட்சம் மரம் தான் நம்ம நட வேண்டியது இருக்குது. அது சீக்கிரமாக நம்ம நடத்திடலாம். தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்கும். 6 கோடி பேர் நினச்சாலுமே 7 கோடி பேர் இருக்கும். எத்தனை கோடி இருக்கும்? தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 கோடி பேர் இருக்கும். அதாவது இந்த சென்சேஷன் ஆஃப் த ரூல் ஆஃப் த இது எந்த இயரோட இதுன்னு தெரில, பட் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மேப் இப்போ இது பண்ணாங்க தெரியல. அந்த சமயத்தில் வந்து 7 கோடி பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இந்த 7 கோடி பேர் நினச்சாலுமே 7 கோடி மரம் நடலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நடுங்க. முடியல அப்படின்னா என்கிட்ட இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செடியாச்சும் நடுங்க. அப்படி நட்டிங்க அப்படின்னு பட்சத்துக்கு நம்ம மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷனுக்கு இந்த பூமியை திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நீங்கள் ஏதாச்சும் மரம் வச்சுருக்கீங்க, செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு பட்சத்துக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் என்னை டேக் பண்ணுங்கள், பிரதீப் சைக்கோ அந்த இதுதான். அதில் டேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னு பட்சத்துக்கு நானும் உங்களை என்னோடய ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை ஒரு மென்ஷனாக நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஆல்ரெடி வளவலன்னு போயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணுங்கள், ஆனால் இது மட்டும் பண்ணிடாதீங்க, பேட் கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.